வணக்கம் காவிரியன்ஸ், வெல்கம் பேக் டு Cauvery Business. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா சடனாக ஜம்ப் ஆகிருக்கு. எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக nearly about 450 points at the closing. Normally ஃப்ரைடேனா டிப் ஆகிடும் அண்டு ஏன்னா ஓப்பன் பொசிஷனை வச்சுக்க விரும்ப மாட்டாங்க. பட் இன்றைக்கி அன்யூஷுவலாக ரைஸ் ஆகிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா பாருங்கள், தி ஆயில் ப்ரைஸ் வந்து பிலோ 90 வந்துருச்சு. இட்ஸ் அபவுட் $85. அது வில் பி அ வெரி குட் நியூஸ் ஃபார் இந்தியா. பிக்கஸ்ட்டு ஆயில் இம்போர்ட்டர் இன் ஏஷியாவில். ஸோ நேச்சுரலி அது ஒரு ரீசன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆஃபன் அந்த ரிப்போர்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. தட் ஈரான் அண்ட் யூஎஸ் இதெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க, எம்ஓயு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படிலாம் வந்துட்டுருக்கு. அது எவ்வளோ நம்ப முடியும்னு தெரியல. ஸோ அப்படி நடந்தால் நல்லது தானே. இந்தியா தான் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லிட்டோமே. அண்ட் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்குள்ளே வந்துடும். இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் ரேட்டு கொடுப்பாங்க. சிபிஐ இன்ஃப்ளேஷன் ஏற தான் செய்யும். 3.6க்கு மேலே தான் இருக்கும். அண்ட் அபவுட் 4.1 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆயில் ப்ரைஸ் போன மாதமே ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு ரீசன். ஸோ எல்லா ப்ரைஸும் மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியோட ப்ரைஸும். அண்ட் அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்திருக்குங்க 4.2. தடவை 3.8 இருக்குது. இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் ஃபெட் சீஃப் மீட் பண்ணுறாங்க. அண்டு பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. டெஃபினட்டாக குறையாது ரேட்டு, அது மேலே தான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை ஏற்றி தான் ஆகணும். இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஊரில் 2%, 1% இன்ஃப்ளேஷன் பற்றி பேசினவங்க இப்போ கன்சிஸ்டண்டாக அபவுட் 4%, 3.8% இருந்துச்சுன்னா என்ன ஆகுது. அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. 4.3%, அது குறையவே இல்லை. அண்டு அதே ரேஞ்சில் இருக்கிறனால ஸ்ட்ராங் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறனால. ஏன்னா ஃபெட் சீஃபு என்ன அமெரிக்காவில் வந்து அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. க்ரோத்து, இன்ஃப்ளேஷன் அண்டு தட் எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அதையும் பார்க்கணும் அவங்க. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்தியாவில் இன்ஃபேக்ட் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆர்பிஐ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதை கண்ட்ரோல் பண்ணோம். அது வந்து எப்படி இன்ஃப்ளோ எப்படி இருக்குது, அவுட்ஃப்ளோ எப்படி இருக்குது, எப்படி மேனேஜ் பண்ணோங்கிறது அதை வந்து அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் க்ரோத்து வந்து கவர்மெண்ட் கையில் தான். தெர் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், அந்த இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் எல்லாமே கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஆர்பிஐனால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. மணி சப்ளையை ஏற்றுறதுனால இறக்குறனால பெரிய லெவலில் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா அந்த வெயிட்டேஜ் கிவன் இஸ் ஃபார் த ஃபுட்டு. ஸோ அதனால் ஈவன் நவ் இந்த லேட்டஸ்ட்டு இதுபடி கூட பார்த்திங்கன்னா கூட தட் வெயிட்டேஜ் வந்து இன்னும் ஹையாக தான் இருக்குது. 35-36% தான். அண்டு ஃபியூவல் அதுவும் சேர்த்தோம்னா அபவுட் 45 திருப்பி வந்துடுது. ஸோ முன்னாடி 54% இருந்தது, இப்போ 45 கிட்ட வந்திருக்கு. நான் வெல்கம் சேஞ்ச் அப்படி தான் சொல்லணும். பட் ஸ்லோவாக அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆக ஆக நேச்சுரலி இந்த ஃபுட்டுக்காக ஸ்பெண்ட்ற அமௌண்ட் வந்து டோட்டல் இதில் வந்து குறைய தான் செய்யும். அது வந்து எல்லா கண்ட்ரிலையும் நடந்திருக்கு, அது இந்தியாவில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ரீசன் அப்படின்னா இந்த இது தான் ஒரே ஒரு ரீசன். ஏன் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் ஏறி இருக்குன்னா லோவஸ்ட் லெவலுக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுது. இங்கேருந்து மேலே தான் போகணும், அது ஒன்று. செகண்ட் வந்து தி ஆயில் ப்ரைஸ் இந்த லெவலுக்கு குறைஞ்சது எதிர்பார்க்காதது ஒன்று. அதுக்கு வந்து அதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி, நீங்கள் கூட போய் பாருங்கள் என்ன காரணம் அப்படிங்கிறத. ஏன் ஆயில் ப்ரைஸு குறைஞ்சனால உடனே ஷேர் மார்க்கெட் ஏறணுமா அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் போட்டிருக்கேன். ஈவன் கோல்டு ப்ரைஸ் ஏன் குறைஞ்சிச்சு, இந்த லெவலுக்கு போயிடுது அப்படிங்கிறது கூட நான் பேசியிருக்கேன். நான் அரௌண்ட் 6 o'clock போல் அந்த வீடியோ வரும். நான் கொஸ்டின்ஸில் போயலாம், நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பத்ருதீன் 786 கேட்டிருக்கார். குட் ஈவினிங் குருஜி, கேன் வி கன்சிடர் combined power sector portfolio for long time wealth creation அப்படின்னு கேட்டிருக்காரு. கம்பைன்டு பவர் செக்டர் என்னன்னு தெரியல, அண்ட் என்ன சொல்கிறாருன்னு தெரில. பட் பவர் செக்டார்னு புரிஞ்சுக்கிறேன். பவர் செக்டார் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. பவர் செக்டார் இட்ஸ் அ ஹியூஜ் இது.
சரி, நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கூட ஒரு டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா அந்த பவர் செக்டாரோட ஃபைல் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதில் போய் பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர் செக்டார் இருக்குது. அண்டு ஒன்று வந்து சோலார் சைடு எடுத்துக்கலாம், இல்லாட்டா பியோர் கன்வென்ஷனல் அந்த மாதிரி பவர் எடுத்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கோன்னு பார்க்கணும், அவ்வளோதான். பட் பவர் செக்டார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெஸ்ட் பெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா பவர் இஸ் ஒன் சிவியர் பெட் சொல்லலாம். அவங்க வந்து அந்த சோலார் இருக்குது, சோலார் மாடியூல் அண்ட் செல் மேனுஃபேக்சரிங் அதுலேயே இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, டிரான்ஸ்மிஷன் இருக்குது, தென் பவர் ஜென்ரேஷன் இருக்குது, தென் கோல் பேஸ்டு, ஹைட்ரோ அண்ட் விண்டு, சோலார் எல்லா இதுவும் ஒரே கம்பெனியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மித்த எந்த கம்பெனிக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும், அதானியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு பெரிய குட் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அதானி வந்து பார்த்திங்கன்னா கோலுக்கு தனியாக, தென் க்ரீன் பவருக்கு தனியாக, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தனியாக, அப்படி தனித்தனியாக வச்சுருக்காங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதானி பவர் அப்படின்னு. ஹைலி ரிஸ்கி கம்பெனி, இந்த சென்ஸ் பொலிட்டிக்கலி வெரி சென்சிட்டிவ் கம்பெனி இது அப்படின்னு சொல்லணும். அதனால் அந்த மாதிரி அப்பிடைட் இருந்தால் அது போய் அந்த கம்பெனியை போய் வாங்கலாம். அது மாதிரி டோட்டல் எனர்ஜி சொல்யூஷன் ஒன்று கூட இருக்குது. அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஏரியாவில் இருக்காங்க. சரி, இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனியில் பவர் கம்பெனியில் நல்லா பண்ணும் எப்போ அப்படின்னா, சரி இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் ஒரு அமெண்ட்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 3-4 இயர்ஸாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அண்டு இந்த ரிஃபார்ம் வர மாதிரியும் தெரியல. எவ்ரி டைம் திஸே இது இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, பண்ண போகிறாங்க அப்படின்னு கேபினெட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும் மெசேஜ். பட் பார்லமெண்ட்டில் வந்து அதை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, அவங்க தான் பண்ணலையே, சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பிஜேபி ரூல் பண்ண ஸ்டேட்லேயாவது பாஸ் பண்ணலாமே, பண்ணி அங்கேதான் ரிஃபார்ம் கொண்டாடலாமே, ஏன் கொண்டாட மாட்டேங்கிறீங்க? அதுதான் ஒரு இது. சரி, த பிக்கஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, நமக்கு ப்ராப்ளம் எங்கே இருந்து வருது அப்படின்னா, நாட் பிகாஸ் ஆஃப் த ஆயிலெலாம் கிடையாதுங்க, ரூபானெல்லாம் கிடையவே கிடையாது. இந்தியாவில் தான் அதுக்கு சொல்யூஷனே இருக்குது. ஆக்சுவலாக அந்த பிக்கஸ்ட்டு சொல்யூஷன் எங்கே இருக்குன்னா அந்த பவர் செக்டாரில் இருக்குது. இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட குட் ரிலேஷன்ஷிப்பு, குட் இது அண்டர்ஸ்டாண்டிங், அந்த லாங் டேர்ம் விஷன். ஸோ எப்போ வந்து 2 பேரும் அதை திங்க் பண்ணுறாங்களோ, இன்றைக்கி கூட அந்த பிரைம் மினிஸ்டர் அதை பற்றி பேசினார். சென்டரும் ஸ்டேட்டும் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் நிறைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அப்படி பண்ணாங்கன்னா மேபி இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய விடிவுகாலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த சோலாரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அண்டு ஃபஸ்ட்டு மாடியூலுக்கு இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னாங்க. இப்போ செல்லும் இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணுன்ட்டாங்க ஜூன்லேருந்து. இப்போ அதுக்கு பேக்வேர்டாக போய் இப்போ வந்து அந்த வேஃபர், இன்காட் எல்லாமே இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணு பை 2028ன்றாங்க. அப்போ அந்த என்டையர் வேல்யூ செயின் இஸ் கோயிங் டு பி இன் இந்தியா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேட்டரிக்கு வந்துடுவாங்க. அப்போ சோலாரை பொறுத்த வரைக்கும் the entire value chain is going to be in India. It's another 3-4 years time அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து ட்ரெமெண்டஸ் க்ரோத் வந்து இந்த சோலாரில் இருக்கும். அண்டு அதனால் இந்த சோலார் இண்டஸ்ட்ரி, த மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் சோலார், அந்த இது வந்து ட்ரெமெண்டஸ்லி வேல்யூடு. பட் இதெல்லாம் க்ரோ ஆகணும் அப்படின்னா ரிஃபார்ம் வேணும். பேசிக்கலி நம்ம வந்து we cannot grow with a stone age rules and regulation வச்சுக்கிட்டு we cannot grow in the intelligence age. இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இன்றைக்கி we call it as an intelligence age. நம்ம வந்து லிவிங் இன் அ ஸ்டோன் ஏஜில் இருந்துகிட்ருக்கோம். அண்டு அந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்ம க்ரோ பண்ண முடியும்? ஸோ இன்டெலிஜென்ஸ் ஏஜுக்கு வேணும் ரிஃபார்ம் வேணும். அந்த ரிஃபார்ம் வந்து ஷுட் ஸ்டார்ட் வித் அ பவர் த பேசிக் இன்புட்டு. உங்கள் வீட்டுக்காக இருந்தாலும் சரி, அது கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா இண்டஸ்ட்ரிக்காக இருந்தாலும் சரி, இட்ஸ் அ பேசிக் இன்புட். இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணலன்னா, நாட் ஒன்லி த காட்டன் ப்ரைஸ் இஸ் வெரி ஹை, பட் ஆல்சோ பவர் காஸ்ட் இஸ் வெரி ஹை. அந்த பவர் காஸ்ட்டு, அவங்களாம் கேஷ் ரிச் கம்பெனியாக இருக்கலாம், அவங்க வந்து உடனே பவர் செக்டாருக்கு போய் அவங்க வந்து சோலாரோ விண்டோ போடுவாங்க.
போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுக்க விடாமல் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் த்ரூ ரெகுலேஷன்ஸ் அண்ட் இதை போட்டு அந்த காஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் த பவரை வந்து ஈக்குவலன்ட் டு த கிரிட் காஸ்ட் ஆக்கிறாங்க. இப்போ பாருங்கள், சோலார் பவர்லாம் 10 பைசா 12 பைசாவில் சில நாள் 0 பைசாவில் போயிட்டுருக்கு ஐஇஎக்ஸில். பட் இது வாங்க முடியுங்கிறீங்களா? இந்த எனி ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் வாங்கவே முடியாது. இதெல்லாம் என்ன, பிகாஸ் ஆஃப் தி கிராஸ் சப்சிடி சர்சார்ஜ்னு ஒரு 2 ரூபா 10 பைசா அது மாதிரி இருக்கும். அண்ட் இதோட வீலிங் சார்ஜஸ்னு போட்டிங்கன்னா அது ஒரு 2 ரூபா கிட்ட வரும். அப்புறம் இந்த லாஸஸ்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது இன்ட்ரஸ்டேட் லாஸஸ்ஸு அண்டு ஸ்டேட் லாஸஸ்ஸு இதெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0 rupees இருந்தால் கூட நீங்கள் உங்கள் லேண்ட் இல்லை when it lands in your factory it will be about 500 rupees, 6.5 rupees. எப்படி வந்து இண்டஸ்ட்ரி வந்து கேன் பி காம்படிட்டிவ் இன் த வேர்ல்டு. கேபிஆர் மில்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து 60 மெகாவாட்டு இதே வச்சுருக்காங்க, சோலார் வச்சுருக்காங்க. அனதர் கோ ஜென்ரேஷன் பண்ணலாம், அடுத்து 60 மெகாவாட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் இருந்தாலும் அங்கேருந்து வீல் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே போட முடியாது எல்லாமே கரெக்டாக, இங்கே ஒரு இடத்துல பண்ணிட்டு தான் அதை வீலிங் பண்ணி ஆகணும். ரீசனபிள் சார்ஜஸாக இருக்கிறதுக்கு பற்றி அது எக்ஸப்ஷனலி ஹை சார்ஜஸ், நாட் டிரான்ஸ்பரண்ட்டாக அதை வந்து அரைவ் பண்ணுறதில்ல, அதுதான் ப்ராப்ளம். ஸோ அஸ் அ ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா, த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஸோ ஹை, தென் வந்து காம்படிட்டிவாக நம்ம இன்டர்நேஷ்னலி இருக்க முடியல. ஈவன் பங்களாதேஷ் மாதிரி கண்ட்ரீஸு கூட பீட்டிங் அஸ் இன் டெக்ஸ்டைல்ஸ். தே டூ அபவுட் சம்திங் லைக் $35 billion அஸ் அகெயின்ஸ்ட் நம்ம பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் $14-15 billion அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் அவங்க லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ், அவங்களுக்கு வந்து லோவர் டேக்ஸஸ் இருக்குது, அதெல்லாம் ஒன்று சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் காட்டன் வாங்குறாங்க, நம்மக்கிட்ட வந்து யான் வாங்குறாங்க, அதையும் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் பிக்கஸ்ட்டு ரிஃபார்ம் எங்கே வேணும் அப்படின்னா இங்கே தான், அது மட்டும் ஏன் வச்சுக்கோங்க. அதனால் இந்த செக்டாரில் இருக்க கம்பெனிஸ்லாம் எனக்கு பெரிய ஹோப் ஆல்வேஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இதில் ரிஃபார்ம் பண்ணால் தென் த ஹோல் திங் வில் இதாகிடும். அண்ட் த என்டையர் வேல்யூ செயின் வந்து இதனால் க்ரோ ஆகும். எல்லா இண்டஸ்ட்ரியும் பெனிஃபிட் ஆகும். ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, தென் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன், இண்டிவிஜுவல் ஹோம்ஸு, எல்லாருக்குமே அது ஒரு பெனிஃபிட்டாக அமையும். பட் இதை ஏன் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி இதை கொண்டாட மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் எப்பொழுதுமே இதை பற்றி பேசும்போது. அண்டு அதனால் இந்த பவர் செக்டாரில் இந்த லாங் டேர்மை வந்து நம்ம எதுவுமே பிளான் பண்ண முடியாது. அண்டு இந்த ஷார்ட் டேர்மில் ஒரு 3 years அந்த மாதிரி டைமில் சொல்லலாம் மேபி. அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரென்த் மூலமாக இந்த கம்பெனிஸ்லாம் சக்சீட் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அஃப்கோர்ஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பற்றி சொன்னது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அவங்க வந்து இது மட்டும் ப்ராப்ளம் இல்லை, தெர் ஆர் அதர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து ஃபோக்கஸ் மோர் ஆன் த காட்டன், பட் வேர்ல்டு வந்து ஹஸ் மூவ்ட் into man-made fibers. நம்ம ஸ்டில் இன் தி நேச்சுரல் ஃபைபரில் தான் இருக்கிறோம். பட் இட் ஹஸ் மூவ்ட் இன்டு 70% ஆஃப் த வேர்ல்ட் ட்ரேட் இஸ் ஆன் man-made ஃபைபர்ஸில். அண்ட் man-made ஃபைபர்னால் அந்த பாலியஸ்டர் அண்டு அந்த மாதிரி அக்ரலிக், தென் வந்து செல்லுலோஸ், அந்த பேஸ்ட் இதுக்கு ஏற்கனவே மூவ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் ஸ்டில் வி ஆர் இந்த காட்டன் பேஸ்டில் தான் இருக்கோம் நம்ம. அண்டு ஸோ அந்த ப்ராப்ளம் இஸ் டிஃப்ரெண்ட். அது பேசுகிறதுக்கு நமக்கு சமதர் டைம் எடுத்துக்கலாம். பட் இதுதான் பவர் செக்டாருக்கு இதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். லாங் டேர்மில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் இஃப் யூ ஹோல்ட் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ், தென் வந்து அவங்க வந்து இன்க்ரிமெண்டலாக நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. த பெஸ்ட் பெட் வந்து டாட்டா தான் சொல்லுவேன் நான். அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம், முந்திரா பிளான்ட், அவ்வளோதான். சரி, ஓகே. அப்புறம் பிரபாகரன் யூடியூப்பில் வந்து வணக்கம், ப்ளீஸ் மேக் யூ ஃபுல் வீடியோ அபவுட் சுப்ரியா லைஃப் சயின்ஸ் that are performing very well in the weak market. Also, what are your thoughts about Inox Wind? It is on my watch list அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ பிரபாகரன், நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைமில் ஃபார்மா பற்றி கூட போட்டிருக்கேன் நான். அண்டு அதில் வந்து அந்த வீடியோலேயே இதுவரை அட்டாச் பண்ணியிருக்கேன், இந்த டிஸ்கிரிப்ஷன். அதில் வந்து சுப்ரியா லைஃப் சயின்ஸும் டீல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக.
அண்டு சன் ஃபார்மா எடுத்து பேசுகிறேன். அண்டு அதனால் எல்லாத்தையும் டீல் பண்ண முடியல. ஒரே வீடியோவில் அத்தனை கம்பெனிஸ் இந்த இதில் வந்து பேச முடியாது நமக்கு. அண்டு அதனால் வந்து சுப்ரியா லைஃப் சயின்ஸும் அதில் இருக்குது. See, பேசிக்கலி இவங்கெல்லாம் வந்து சிடிஎம்ஓ பிளேயர்ஸ். there's a lot of difference. இப்போ வந்து ஒரு ஜெனரிக் பிளேயர்னு வச்சுக்கோங்க, இது போல கமாடிட்டைஸ் ஆகிடுது. நீங்கள் வந்து எல்லாரும் பண்ணுறாங்க, இவங்களும் பண்ணுறாங்க அப்படின்னு ஆகிடும். பட் இவங்களாம் என்ன பேசிக்கலி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிடிஎம்ஓ. தே அட்டாச்ட் வித் சம் பிக் இன்னோவேட்டர்ஸ் ஆர் சம் அதர் பிக் பிளேயர்ஸோட ஜாயின் பண்ணி அவங்களுக்காக இவங்க வந்து ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் இவங்களுடைய மேஜர் தீம். இதுதான் இவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ த சிடிஎம்ஓ வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் வந்து அதுக்கு தான் சொல்லுவாங்க கான்ட்ராக்ட் ட்ரக்கு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் ஆர் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஸோ இவங்க வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷனை அவங்க கொடுத்துருவாங்க. இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ஆர் அவங்க கொடுக்குறத வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அந்த பிரின்சிபல் ஆர் பேட்டர்ன் வச்சுருக்க கம்பெனிஸ். பட் இவங்களுடைய ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ தான். இட் இஸ் பேசிக் மெட்டீரியல் தான் இவங்க பண்ணுறாங்க. அண்டு ஆன்டி ஹிஸ்டாமின் இல்லாட்டா ஆன்டி அலர்ஜிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இதில் இவங்க வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு அந்த இதுலேயே கிளியராக கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னென்ன கம்பெனி, அவங்களுடைய ப்ராஃபிட் என்ன, இது என்ன எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் கூட போய் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு குயிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 277 crores இவங்களுடைய டர்ன் ஓவர். அண்ட் இதில் வந்து ஏன் இந்த ப்ரைஸ் இவ்வளோ ஜாஸ்தியாக போயிருக்கு அப்படின்னா இந்த குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா நியர்லி 50% ஜம்ப் இன் தர் ரெவென்யூ இயர் ஆன் இயர். அதனால தான் இவங்களுடைய இது வந்து அந்த லெவலுக்கு க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். And about 98 crores is their EBITDA, and the profit பார்த்திங்கன்னா about 74 crores. இந்த EBITDA கூட பார்த்திங்கன்னா 35%. இது ஹையஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால தான் இந்த ஷேர் வந்து சடனாக பெரிய லெவலில் ஆக்டிவ் ஆகிடுது. இவங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் தான் லிஸ்ட்டே ஆனாங்க. ஸோ அதனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அதில் வந்து வேரியஸ் இதில் வந்து ஹெட்டிங்கில் வந்து அதை டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனி மட்டும் இல்லை, நான் டீல் பண்ண அத்தனை கம்பெனியும் அதில் இருக்குது. ஸோ என்னென்ன கம்பெனின்னா சன் ஃபார்மாலேருந்து 19 கம்பெனிஸ் இருக்குது அதில். அண்டு நீங்கள் வந்து உங்கள் இது எதுவோ அதை பற்றி தெரியணுமோ அந்த கம்பெனி பற்றி நீங்கள் போய் இது பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எல்லாருடைய Q4 ரிசல்ட்ஸ்க்கு ரைட் ஃப்ரம் அரபிந்தோ அண்ட் சைடர்ஸ் அண்ட் ரெட்டிஸ் லேப் அத்தனையுமே இருக்குது. ஸோ த செகண்ட் பெஸ்ட்டு கம்பெனி இந்த அரபிந்தோ, டர்ன் ஓவர் வைஸு அதை பற்றியும் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு அதுலேயே இருக்குது எல்லாமே. பார்த்திங்கன்னா அதில் வந்து வேல்யூவேஷன் கூட கொடுத்துருக்கேன். அப்புறமேல மோட், ஒவ்வொரு கம்பெனியோட மோட் அண்ட் யூஎஸ்பிஸ் அண்ட் என்ன பண்ணுறாங்க. தெர் இஸ் சிடிஎம்ஓனா சிடிஎம்ஓ பிஸ்னஸ். இது லாட் ஆஃப் ரிசர்ச் வந்து இதில் போட்டு என்டையர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்வெஸ்டிங் அது அத்தனையுமே கொண்டாந்து இதில் போட்டிருக்கேன் நான். இதில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அபவுட் நீங்கள் தனியாக ஒரு எஃபர்ட் எடுக்க வேண்டியதே இல்லை. அண்ட் த ப்ராஜெக்ட்ஸ் விச் ஆர் இன் தர் ஹேண்ட் நாவ். அப்புறம் ஸ்வாட் அனாலிசிஸ் கூட இந்த கம்பெனி பண்ணியிருக்கேன். இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட் அந்த மாதிரி. அப்புறம் அல்டிமேட்லி வாட் இஸ் த வேர்டிக்ட் இந்த ஆல் த கம்பெனிஸோட எது அப்படின்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் சன் ஃபார்மா இஸ் த லீடிங் ஒன். அண்ட் த சிடிஎம்ஓ ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆந்தோ பயோ இஸ் இன் அ வெரி குட் கம்பெனி, வெரி கிரேட் கம்பெனி, ரீசன்ட்லி லிஸ்டடு. அண்ட் அதில் பார்த்தா ஆந்தோ பயோ, தென் சுப்ரியா லைஃப் சயின்ஸ், சாயிங் லைஃப் சயின்ஸ் அது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் சிடிஎம்ஓ பிளேயர். தென் நியூலேண்ட் ஆல் டைம் ஃபேவரேட். எப்பொழுதுமே அந்த நியூலேண்ட் பற்றி நான் சொல்வேன். அஃப்கோர்ஸ் த லீடர் இன் திஸ் செக்ஷன் இஸ் நோ லெஸ் தென் அ கம்பெனி டிவிஸ் லேப். ஸோ அப்புறமேல இது எமர்ஜிங் கிரேட் பிளேயர் வேர் வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இஸ் கோயிங் டு கிக் இன் அண்ட் ஆல்ரெடி இட் ஹஸ் ஸ்டார்டட் இஸ் அ லாரஸ் லேப்.
ஸோ அவங்க இந்த இதுவும் ஒரு செக்மெண்ட், இட்ஸ் நாட் த ஒன்லி செக்மெண்ட். அவங்கள வந்து ஏஆர்வியில் இருக்காங்க பேசிக்கலி. அண்டு ஸோ அதனால் ஃபுல் இதுவும் இருக்குது. அத்தனை கம்பெனி, ஆல் இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் அத்தனையுமே இருக்குது இதில். ஸோ நீங்கள் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் யூ திங்க் அபவுட் டிசிஎஸ் அண்ட் த லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் த சிஓ. நான் கூட அந்த இன்டர்வியூ பார்த்தேன், நான் அவரோட ஏஜிஎம்மோட ஸ்பீச் பார்த்தேன். த ஃபஸ்ட்டு டைம் எ கிரேட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ், இப்போ பாருங்கள் அவர் என்ன சொன்னார், இனிமேல் இட் வில் பி அன் அசட் பேஸ்டு க்ரோத் அப்படின்னாரு. அங்கே தான் நோட் பண்ணோம், அந்த பாயிண்ட்டு தான். நவடேஸ் இட்ஸ் அ லேபர் இன்டென்சிவ் கம்பெனி, அவ்வளோதான். ஸோ அண்டு அவுட் சோர்ஸ் பண்ணி ஜாப் ஒர்க் கொடுத்து ஜஸ்ட் லைக் நம்ம சுப்ரியா லைஃப் சயின்ஸ் மாதிரி தான் இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க, இனிமேல் நிறைய அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஹார்ட்வேர், பேசிக்கலி டேட்டா சென்டர்ஸ், கனெக்டிவிட்டி, அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தென் அந்த டேட்டா ப்ரொப்ரைட்டரி எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து தேர் ஃப்ரீடம் வந்து என்ஹான்ஸ் ஆகிடும் ஜாஸ்தி. தென் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணப்படுறேன். இன்றைக்கி கூட ஆந்த்ரோபிக் இஸ் கிளாடோட சைன் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட்டு. ஸோ அதுவும் வில் ஃபர்தர் பூஸ்ட். ஸோ இப்போ வந்து இந்தியாவிலேயே நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 1 gigawatt பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த 2 yearsல இது வரப்போகுது. அண்டு இந்தமாரி அசட் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே, அசட் பேஸ்டு க்ரோத் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் தட் இட்ஸ் த ஃபஸ்ட்டு கம்பெனி வேர் வந்து ஐடி கம்பெனியில் வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசுகிறது. அதனால் தே வில் டர்ன் அரவுண்ட் ஷார்ட்லி. பட் என்றைக்கு அந்த அது வந்து க்ரோத்தாக ட்ரான்ஸ்லேட் ஆகும் அப்படிங்கிறது டிசிஎஸ் தான் தெரியும். நம்ம ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இதோட சக்ஸஸை நம்ம போக போக தான் பார்க்க முடியும். இந்த கிரேட் இன் சாஃப்ட்வேர் சர்வீஸ் சைடில். பட் நவ் இந்த ஹார்ட்வேர்லேயும் மாஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா மேபி அந்த இது வந்து வில் ரிசல்ட் இன். அதே சமயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏஜென்ட்ஸ், ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு ஏஜென்ட் இருக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு ஃபென்டாஸ்டிக் டெவலப்மெண்ட். நம்ம வந்து வி ஆர் லுக்கிங் அட் அ கம்பெனி ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள். அதனால் வந்து நாட் ஃப்ரம் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். அந்த எம்ப்ளாயீஸு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, நோ டவுட்டு. அண்ட் இந்த மாதிரி அப்ரோச் இருந்துச்சுன்னா. பட் வந்து அந்த கம்பெனி ஆஸ் அ இன்வெஸ்டார் நான் வந்து ஐ லுக் அட் ஃப்ரம் த ரிட்டர்ன்ஸ். நான் போட்டதுக்கு எவ்வளோ கிடைக்கும் அது மட்டும் தான் நான் பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா பெட்டர் ஃபியூச்சர் இஸ் அஹெட் ஃபார் டிசிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். And recently, if you Prabhakaran or backtracking AI expansion because of the cost and resources and people protest. Also, few companies asked their employees to use AI only. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து இட்ஸ் என்வாயன்மெண்ட் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுங்க. ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னா அங்கே வந்து சம் டிஸ்ட்ரக்ஷன் இருக்க தான் செய்யும். யூ கேன்னாட் ஹாவ் அ டெவலப்மெண்ட் வித்தவுட் எனி டிஸ்ட்ரக்ஷன். நம்ம வந்து அந்த காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ பார்த்துட்டு போக வேண்டியது தான். ஸோ தர் வில் பி சம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா இன்றைக்கி நான் எப்படி உங்ககிட்ட பேச முடியும்? பேசவே முடியாது. இந்த டெக்னாலஜி க்ரோத் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது? இப்போ வந்து ஒரு டேட்டா சென்டரே இல்லைனா எப்படி வந்து நம்ம டிஜிட்டலாக கம்யூனிகேட் பண்ண முடியும்? ஸோ இந்த க்ரோத் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த டெஸ்ட்ரக்ஷனில் வந்து எவ்வளோக்குள்ள குறைச்சி அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள பெஸ்ட்டு. அதனால தான் ஆல்டர்னேட்லாம் பார்க்குறாங்க. சேட்டலைட் அனுப்பிச்சி விட்டு அங்கே சேட்டலைட்லேருந்து நம்ம டேட்டா சென்டராக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எலான் மஸ்க்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் டெஃபினட்டாக இங்கே முடியாதுன்னா அப்புறம் ஸ்பேஸில் தான் போய் பண்ணி ஆகணும். அண்ட் ஸோ தெர் வில் பி சம் இம்பேக்ட் இருக்க தான் செய்யும் நீ டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் அது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ஏஏ வில் ஸ்டாப்பு, அது க்ரோ ஆகாது அப்படின்லாம் பேச முடியாது. ஸோ நம்ம வந்து whenever somebody is pointing out, அதாவது இதில் ப்ராப்ளம் இருக்குது, இதை செட் ரைட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம ஆக்ட் பண்ணணும். அது எப்படி அதை சரி பண்ணுங்கிறத ஆக்ட் பண்ணணும். அதுதான் முக்கியமானது. அண்டு அதுக்கு வந்து செவிசாய்க்காமல் இருக்கிறது தப்பு.
அண்டு 1 gigawatt அப்படின்னா நியர்லி 1000 megawatt ஆஃப் பவர் இதுக்காக இப்போ அந்த பவர் வந்து கோல் பேஸ்டாக இருக்கக்கூடாது, ரெனியூவபிள் பேஸ்டாக இருக்கணும். தென் அந்த இது வந்து வேறு இப்போ வாட்டர் யூஸ் பண்ணுறோம், அந்த வாட்டர் எப்படி இது பண்ண போகிறோம், தென் டீசலினேஷன் பிளான்ட்டை போட்டு தென் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அந்த ப்ராப்ளம் வர வர அதை டேக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் இது வந்து வில் நாட் ஸ்டாப், இந்த மாதிரி ப்ராப்ளம் வில் நாட் ஸ்டாப். அது ஸ்டாப் ஆச்சுன்னா நம்ம க்ரோத்தையும் ஸ்டாப் பண்ண வேண்டிய இருக்கும். ஏன்னா 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை வேணும். இங்கே வேலையே இல்லாமல் எப்படி 8 பில்லியன் பீப்புளுக்கு ஃபீட் பண்ண போகிறோம்? டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வடியப்பன் கேட்டிருக்காரு. நான் வந்து எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிட்டேன்னா கரெக்டாக தான் இருக்குது. சரி, டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பேசஞ்சராக கமர்ஷியலான்னு பார்த்தோன்னா பேசஞ்சரோட கமர்ஷியல் இப்போ பெட்டராக இருக்குது. ஸோ அந்த அண்டு ஈவன் அந்த யூரோப்பில் இருக்க அந்த வீக்கோ கூட அவங்க வாங்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த 6 months டைமில் அது தெரிஞ்சு போயிடும் அவங்களுடைய இதுக்கு எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு. பட் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆஃப் லேட் இந்தியாவில் க்ரோத் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்தியன் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து இட்ஸ் ஸ்மால் சைஸ், 13% தான், 87% ஃப்ரம் JLR. அண்டு கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் டாமினேஷன். அண்டு அங்கே ஒன்றும் இல்லை டாமினேஷன். பட் வீக்கோ ஒன்று வரப்போகுது, இது வந்து சேர்ந்துச்சுன்னா தென் அகெயின் கமர்ஷியல் டிவிஷனும் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு கமர்ஷியலில் இவங்க தான் நம்பர் 1 இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இந்த கமர்ஷியல் டிவிஷன் வந்து வில் டூ ஃபார் பெட்டர். ஆனால் எக்கானமியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எக்கானமி க்ரோ ஆனால் தான் அந்த கமர்ஷியல் டிவிஷன் க்ரோ ஆகும். அண்ட் இப்போ டீசல் எல்லாம் ஏறிட்டே இருக்கிறனால அகெயின் ஒரு செட்பேக் வரப்போகுது கமர்ஷியல் டிவிஷனுக்கு. ஸோ அதனால் கமர்ஷியல் டிவிஷன் இப்போ ஸ்லைட்லி பெட்டர் தென் அ பேசஞ்சர் டிவிஷன். அண்டு டிபெண்ட்ஸ் ஆன் எக்கானமி க்ரோத் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸை கமர்ஷியல் டிவிஷன் வில் க்ரோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேடியப்பன் நந்தன்னா அவர் கேட்டிருக்காரு அந்த கொஸ்டினை. சார் அது அவரே திருப்பி ஒன்று கிடையாது. எனியான் ஹெல்த் கேர் லிமிடெட், சரி இது நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் மேபி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை பற்றி பேசலாம். அப்புறம் தேவ் செஞ்சாய் 7063, குருஜி, இஸ் இட் AI only reason that Taiwan and South Korea surpass Indian share market or any other reason? Your views on that? See, Taiwan அண்ட் சவுத் கொரியா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செமிகண்டக்டர் ஓகே, TSMC, இங்கே சாம்சங்கு, SK ஹைனிக்ஸு. இவங்களாம் வந்து நோ டவுட் வெரி பிக் பிளேயர், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்போ இந்த கண்ட்ரிலாம் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் கண்ட்ரி. நம்ம எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் கண்ட்ரியா? இல்லை. நம்மளுக்கு வந்து அவங்க 100 ரூபா எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 75 ரூபாய்க்கு தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தே ஹேவ் த சர்ப்ளஸ். பட் ரிவர்ஸ் ஃபார் இந்தியா நேச்சுரலி. அதனால் ஏஐ வந்து ஒரு பெரிய பிளேயராக இருந்தால் கூட பட் ஸ்டில் தே கிரியேட்டட் அ பிராண்டு. பாருங்கள், TSMCனா தைவான், தைவான்னா TSMC அப்படின்னு ஒரு யூனிக் ஒரு ப்ராடக்டை வச்சு வேர்ல்டை கேப்சர் பண்ணிட்டாங்க. 60% ஆஃப் த செமிகண்டக்டர் இது வந்து அங்கேருந்தான் வருது. அப்போ அவ்வளோ டாமினேஷன். இப்போ SK ஹைனிக்ஸோ அண்ட் சாம்சங்கோட மெமரி சிப் இல்லாமல் நீ NVIDIAவோ டேட்டா சென்டரோ எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க. ஸோ அந்த லெவலுக்கு அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சுருக்காங்க. அண்டு எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் நேஷனுங்கிறப்ப தென் அவங்களும் இதே ஆயிலில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம இந்தியா மாதிரி தான். பட் வந்து அந்த பிராண்டு க்ரியேட் பண்ணனால அதுவும் யூனிக் பிராண்டு, அதனால தே ஆர் டாமினேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து இதனால் அஃபெக்ட் ஆகலை. ஸோ அவங்க வந்து ஃபாரினோட ஃபண்ட்ஸ்லாம் நம்பிலாம் இல்லை, ஃபாரினர்ஸ் தான் இவங்கள நம்பியிருக்காங்க உங்கள் கண்ட்ரியில் பணம் ஏர்ன் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம பாருங்கள் டோட்டலி எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் அத்தனை ப்ராடக்ட், ஈவன் ஃபார்மாவாக இருக்கட்டும், இல்லாட்டா ஆயிலாக இருக்கட்டும், இல்லாட்டா எனி மேனுஃபேக்சர்ட் குட்ஸுக்கு அதில் ஒரு போர்ஷனாவது இட் வில் பி இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா ஆர் அதர் கண்ட்ரீஸ். எலக்ட்ரானிக்ஸ், இல்லாட்டா யுவர் ஃபார்மா, இல்லாட்டா பவர் செக்டர்,
இல்லாட்டா எலக்ட்ரிக்கல் செக்டர், இல்லாட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, எதாக இருக்கட்டும் நம்ம வந்து வி இம்போர்ட் சம்திங் அந்த வேல்யூ செயினில். பட் அந்த மாதிரி இல்லையே அவங்க. ஸோ இதையும் பார்க்கணும். ஃபர்கெட்டப்பட்ட ஏஐனால அவங்க பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க. அது ஒன்று. அவங்களோட ஹுண்டாயோட கார், இல்லாட்டா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், எல்லாமே அவங்க தானே. பட் நம்ம கண்ட்ரியில் இருக்குமா டைவர்ஸ் கண்ட்ரி கிடையாது. டிவர்சிஃபைடு மேனுஃபேக்சரிங் இருக்கா, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்கா, ஓகே பாக்ஸோ இருக்காங்க சவுத் கொரியாவில், நோ டவுட்டு. பட் வந்து அதர் ஏரியாஸ், சர்வீஸ் செக்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இண்டஸ்ட்ரி, சரி ஸ்டீலில் விட்டுருங்க. கார் மேனுஃபேக்சரிங், நாட் ஓன்லி ஒன், ஸோ மெனி கார்ஸ் ஆர் இன் இந்தியா. தென் வந்து எனி அதர் எடுத்துக்கோங்க மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி, டெக்ஸ்டைலில் நம்ம ஸோ மெனி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது டெக்ஸ்டைலில். ஸோ எனி செக்டர் யூ நேம் இட், இந்தியா வந்து இட்ஸ் தட் இண்டஸ்ட்ரி இஸ் இன் இந்தியா. அண்டு அவங்களும் வந்து தே ஆர் ஆல் வெரி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு நிறைய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம். ஆனால் நிறைய டிவர்சிஃபைடு இண்டஸ்ட்ரி இருக்குது. பட் எல்லாமே நம்ம வந்து டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அந்த சப்ளை செயினில் ஃபாரின் கண்ட்ரிஸை நம்பிட்டுருக்கோம். பட் அவங்க ஒரு இதுலேயுமே நம்பர் 1 இல்லை, அவ்வளோதான் ப்ராப்ளம். பட் அவங்க வந்து இந்த மாதிரி டிவர்சிஃபைடு எக்கானமி கிடையாது. பட் ஃபியூ செக்டார்ஸு அதில் வேர்ல்டு டாமினேஷன், அதுதான் டிஃப்ரென்ஸ், அதுதான் ரீசன், அவ்வளோதான். தே டோன்ட் டிபெண்ட் ஆன் மணி ஆர் எனிதிங் ஃப்ரம் அவுட்சைடர்ஸ். அண்டு அது டிபெண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பணமும் வேணும் அவங்களுக்கு, நம்ம இவ்வளோ இம்போர்ட் பண்ணுறதுனால பணமும் தேவைப்படுதுங்கிறப்ப நம்ம ரூபாய் அதனால் வீக்கன் ஆகிட்டே போயிட்டுருக்கு. பட் அவங்க இதை அப்படி இல்லையே, டிபெண்டன்ஸ் இல்லாதனால அவங்க வந்தா வாப்பா, வரனா போப்பா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால வந்து நாட் ஓன்லி ஏஐ, ஈவன் அதர்வைஸ் ஆல்சோ இந்த ரெண்டு கண்ட்ரியுமே அண்ட் தே ஆர் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு அந்த எஃபிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ. அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறது இல்லை. அவங்க வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இந்தியாவையும் இவங்களையும் கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா கம்பேர் பண்ணவே முடியாது. நம்ம இந்தியாவும் சைனா தான் கம்பேர் பண்ணலாம். ஏன்னா சைஸ் மேட்டர்ஸ். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ பெரிய கண்ட்ரி, 145 crore பீப்புள். அங்கே என்ன பார்த்திங்கன்னா 5 கோடி 6 கோடி மக்கள், அங்கே இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா 2 கோடி மக்கள், 1 கோடி மக்கள், அவ்வளோதான் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்பெஷலைஸ்டு ஃபோக்கஸ் இங்கே வந்து வி டூ எவ்ரிதிங், அவ்வளோதான். ஸோ அதனால் திஸ் த ரீசன் நான் நினைக்கிறேன். அதனால் ஸோ டிபெண்டன்ஸ் அதிகமாக இருக்கிறனால நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டு இப்போ ஒரு 1 year 2 years பேக் நம்ம தான் லீடிங் இருந்தோம் எமர்ஜிங் மார்க்கெட். ஏன்னா மேக்ரோ ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஃபேவரலாக இருந்தது. இந்தியன் மேக்ரோ ஃபேக்டர்ஸாக இருக்கும், இல்லாட்டா அவுட் சைட் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி இம்போர்ட் ஜாஸ்தி டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால எல்லாமே அட்வர்ஸ் ஆகிடுது. அதுதான் காரணம். இப்போ இந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அகெயின் ஃபேவரபுள் ஆகிடும். ஆனால் இந்த சிச்சுவேஷனை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், இந்த சப்ளை செயினை. அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பட் அடிக்வேட்டாக அப்படின்னா டைம் தான் பதில் சொல்ல முடியும். 2030 நம்ம நிறைய ஏரியாவில் நம்ம வந்து அந்த சப்ளை செயின் இந்தியாவிலே க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் டு கிரேட் எக்ஸ்டென்ட் வந்து அந்த சப்ளை செயினோட ஒரு 50-60% இந்தியாவிலே இருக்கிறனால இந்த லெவலுக்கு டிஃபரன்ஸ் இருக்காது. பட் ஆனால் நம்ம ஈக்குவல் அமௌண்ட் வந்து R&Dயில் செலவு பண்ணால் தான் நம்ம வந்து சவுத் கொரியாவோ தாய்வானையோ நம்ம கேட்சப் பண்ண முடியும். எந்தெந்த ஏரியாவில் நம்ம டெவலப் பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் அந்த சப்ளை செயினை தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா நியூ டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணலை அப்படின்னா பின்தங்கி போயிடுவோம். அகெயின் இந்த இது திருப்பி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். குருஜி வணக்கம். மகேஸ்வரன் 2466 அப்படிங்க. குருஜி வணக்கம். தங்களுக்கு நான் கடிதம் வாயிலாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றால் எவ்வாறு உங்களை தொடர்பு கொள்ள முடியும்? உங்களிடம் உதவி கேட்டு எதுவும் பண்ண மாட்டேன், கொலைப்படாதீங்க, ஒரு நண்பராக கேட்கிறேன் அப்படின்னு. சரி, இதுதான் Cauvery digital25@gmail.com,
ரொம்ப சிம்பிள் ஈஸி அட்ரஸ் காவேரி CAUVERY டிஜிட்டல் 25@gmail.com. இல்லை நீங்கள் மெயில் அனுப்புங்க, டெஃபினட்டாக அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். அதில் ஒன்றும் சந்தேகமே வேணாம் உங்களுக்கு. நான் தங்கத்தில் அடைந்த லாபத்தை பற்றி தகவலை தங்களுக்கு பகிர எனக்கு உங்களுடைய மெயில் அல்லது வேறு ஏதேனும் முகவரி இருந்தால் கூறுங்கள். அதற்காகத்தான் நான் காவல்துறைகளில் காவலராக பணிபுரிந்து வருகிறேன். ஓகே, அதான் காவேரி டிஜிட்டல் 25@gmail.com. மகேஸ்வரனுங்கிறது இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. உங்களிடம் நான் ஒன்று கற்றுக்கொண்டேன், என்னவென்றால் நீங்கள் எவ்வளவு லாபம் என்பதை முடிவு செய்து அதனை விட்டு வெளியேறுங்கள் என்ற தகவலை வைத்து நான் கடந்த 2 வருடங்களில் சிறிய அளவிலான லாபம் அடைந்துள்ளேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. தெரியல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல, புரியல. என்னால் தினமும் 100 முதல் 500 வரை ரூபாய் சேமிக்க வேண்டும் என்றால் அதனை நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா, கூறுங்களேன். இல்லை இது மாதிரி ஜஸ்ட்டு வந்து ஆஃப் த ரெக்கார்டெலாம் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா அப்புறம் எந்த மியூச்சுவல் ஃபண்டு அதெல்லாம் வரும். அந்த கொஸ்டின் இஸ் அந்த நான் என்னுடைய ஃபிலாசபி எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு. ஸோ என்ன இதுன்னா, நல்லா படிங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அது லேர்ன் பிஃபோர் யூ ஏர்ன், அதுதான் முக்கியமானது. அப்புறம் செகண்ட் வந்து ப்ராப்பராக அசெட் அலோகேஷன் பண்ணி ஆகணும். ஈக்விட்டியில் டெட்டுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெட் இருக்குது. நான் லாஸ்ட் டைமில் கூட சொன்னேன் நான். அண்டு டெட்டு, தென் சம் அமௌண்ட் இன் கோல்டு, சம் அமௌண்ட்டு கேஷாக வச்சுக்கோங்க. அண்டு இது நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு தென் ஃபாரினில் கூட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி கூட திங்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதில் தான் பண்ணி ஆகணும். உங்கள் அப்பிடைட் என்ன, உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் என்ன, உங்களுடைய ஏஜ் என்ன, உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன, இதெல்லாம் தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஒரு இதே எடுக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி. இது வந்து சர்ப்ளஸ் மணியா, இல்லாட்ட வந்து உங்களுக்கு சடனாகவே தேவைப்படுமா இந்த பணம்லாம், அப்படின்லாம் இது பண்ணோம். அதனால் 100 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்கே, நான் இதில் போடலாம் அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப டஃப் அண்டு சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப டவுனில் தான் இருக்குது. அண்டு நம்ம வந்து நிறைய செக்டார்ஸ் பற்றி பேசிகிட்டே வரோம் நம்ம. அண்டு எஸ்பெஷலி இப்போ ஃபார்மா செக்டார் த டாப் ஆஃப் த சார்ட் அப்படின்னு சொல்வேன் நான். தென் வந்து ஏன்னா அது வந்து எந்த இதுலேயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத செக்டார். தென் வந்து பவர் செக்டார்ஸ் another செக்டார் வந்து இதிலெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. தென் 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ், தென் வந்து ஸ்பேர்ஸ், இந்த ஸ்பேர்ஸ்லாம் பண்ணுறாங்களா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அந்த ஸ்பேர் செக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து த டாப் ஆஃப் த சார்ட்டில் இருக்கும். அதுலேயே த பெஸ்ட்டு கம்பெனிஸ்லாம் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதை தவிர வந்து இந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் செக்டார்ஸ் லைக் பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ் அண்ட் புரோக்கர்ஸ், இந்த மாதிரி செக்டார்ஸும் ஒரு ஸ்டெடியாக இருக்கும். பட் குறைஞ்சா கூட பெரிய லெவலில் குறையாது. பட் பவுன்ஸ் பேக் வரும்போது தென் இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸில் நீங்கள் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் எனக்கு அவ்வளோவா தெரியாது, எனக்கு நாட் இன்ட்ரெஸ்டட் ஆல்சோ. ஏன்னா எனக்கு டைம் இருக்குது, என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், கற்றுக்க. அதனால் வந்து அது வந்து ஐ ஃபீல் தட்ஸ் அவுட் சோர்சிங் யுவர் லேபர் டு சம்படி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். நீங்கள் வந்து ஒன்றுமே ஷேர் மார்க்கெட்டை தெரியாமல் யார்கிட்டையோ விட்டுட்டு அவங்க பண்ண விட்டுட்டா கடைசியில் என்ன முடிவு போய் என்ன மாதிரி முடிவு கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். அண்ட் தோ வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க 14% 15% ரிட்டர்ன்லாம் கொடுக்குறாங்க. பட் நாலேஜ் வைஸ் 0 தான் அப்படின்னு சொல்வேன். அப்புறம் எனக்காக ஒரு நாள் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆனோடனே திருப்பியும் நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் வந்து எக்யூப் நீங்கள் வந்து ஈவன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் நாலேஜபிளாக இருக்கணும். அப்போ தான் அது பெட்டர். அதனால் ஜஸ்ட் லைக் எஸ்ஐபி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு பேசாமல் உட்காந்துட்டு இருந்தால் சம்பாதிச்சிடும்னு நினச்சா அதுவும் தப்பு தான். ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை, அதனால் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவேன் நான். பட்
கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு நாளில் உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக. அதனால் வந்து ஸ்டடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டேக் தி ரிஸ்க்கு, மேக் மிஸ்டேக்ஸு, அப்புறம் வில் கம் அவுட் ஆஃப் இட். நான் போடுற அத்தனை வீடியோஸ்லுமே வந்து நல்ல கம்பெனியை தான் எடுத்து நான் இப்போ பேசுகிறேன். மேபி 1 or 2 கம்பெனிஸ் வந்து அதை பர்ஃபார்ம் பண்ணாமல் போகலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி நல்ல கம்பெனிஸை பற்றி தான் நான் பேசுவேன் நான். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே வேத வாக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா இதுலேயும் ஜெயிச்சிட முடியும், இதில் ஒன்று ஜெயிச்சிட்டேன், அதை நான் சொன்னேன், நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, அதனால் எல்லா இதுலேயும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அதனால் நீங்களாகவே அதை எக்ஸாமின் பண்ணணும் எப்பொழுதும். அதுதான் ரைட் நாலேஜ் ஆல்சோ. அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்டடி அண்ட் தென் ஏர்னிங் வந்து தானாகவே வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். லாங் டேர்ம் தான், உடனே எல்லாம் ஏர்ன் பண்ணிட முடியாது, பட் ஸ்லோ ஸ்டடியில் ஏர்ன் பண்ண முடியும். ராம்ஸ் 7230T. Good afternoon. What are the sector stocks or individual stocks can be considered in the coming week for right investment? For right investment for a current market conditions. அதான் இப்போ தான் சொன்னேன்ல, அதே தான். ஸோ ஃபார்மா, தென் பவர் செக்டர், இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2 வீலர்ஸ், அப்புறம் இந்த ஸ்பேர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு. இது தான் என்னுடைய ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதுலேயே வந்து இந்த கம்பெனிஸை சூஸ் பண்ணோம் நம்ம. நான் வந்து இந்த செக்டாரை மட்டும்தான் நான் டீல் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். இப்போ ஆஃப் லேட் பார்த்திங்கன்னா டெய்லி போடுற வீடியோஸில் இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் நான். அதுலேயே ஒரு நல்ல 1-2 கம்பெனிஸ் நல்லா இருக்கும், பேஸ்ட் ஆன் வேல்யூவேஷன், அதர் பேராமீட்டர்ஸில் நீங்கள் வந்து நீங்கள் அதை பிக்கப் பண்ணி சூஸ் பண்ணலாம். ஸோ மெம்பர்ஸ் ஃபோரத்தில் நான் வந்து இதை பற்றி டீப் டைவ் பண்ணுறது உண்டு. 2-3 கம்பெனிஸ் எடுத்து கூட லாஸ்ட் டைம் கூட ஃபார்மா கம்பெனிஸ் நம்ம பேசினேன் நான். ஸோ ஒரு டீப் டைவ் பண்ணணுன்னா, ஏன்னா அங்கே நிறைய டைம் இருக்கும், 2 hours இருக்கும், அதனால் ஈஸியாக பண்ண முடியுது. பட் அதே மாதிரி இங்கே டைம் இருக்காது அந்த லெவலுக்கு. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே தெரியும். அருண்குமார் சந்திரசேகரன் 1228. Given that Nifty 50 has delivered a little to no returns over the past 2 years, is the India's growth story beginning to stagnate? Okay, இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த கேம்ங்க எப்பொழுதுமே. இட்ஸ் நாட் தட் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா பேங்க்கில் போனீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி கிடையாது ஷேர் மார்க்கெட்டு. ஹையஸ்ட்டு ரிட்டர்ன் கொடுக்கும், இல்லாட்ட எந்த ரிட்டர்னும் கொடுக்காது. ஜுன்ஜுன்வாலாவோட அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் அவர் சொல்லியிருக்காரு, அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். அதாவது அவர் இன்வெஸ்ட் பண்ண டைம் அரௌண்ட் 30 years இந்த ஷேர் மார்க்கெட், ஆர் 40 years. அந்த 40 yearsல ஒன்லி 30 days தான் குட் டேஸ் தான் இந்த ஹோல் ஆஃப் தி 40 years ஆஃப் ஜேர்னி இன் ஷேர் மார்க்கெட். அதாவது 42 yearsல 30 days தான் வெரி குட் டேஸ். அந்த டேஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஷேரில் ஜெயிப்பீங்க, அவ்வளோதான். அந்த டேஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா ஷேரில் ஜெயிக்க போகிறதில்ல. அதனால் அந்த 30 days உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் லாங் டேர்மில் இருக்கணும், அது நல்ல நாலேஜபிளாக இருக்கணும், கரெக்டாக எந்த ஷேரை சூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அந்த ஷேரோட அப்படியே இருந்தீங்கன்னா தென் யூ ஆர் கோயிங் டு பி பிக் வின்னர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், மார்ச் 2020 அன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் சீன் அட்லீஸ்ட் 5 to 6 times அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டுடே, அதை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. அதே இது மார்ச் 10 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் லாஸ்ட். அண்டு அந்த லாஸை பார்த்துட்டு ஆஹா ஷேர் மார்க்கெட்டை போச்சுடான்னு சொல்லி நீங்கள் மார்ச் 30 விற்றுட்டு வெளியே போயிருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் இன்கர்டு 30% லாஸ் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ அதனால் அவர் சொல்கிற பாயிண்ட் அது புரிஞ்சுக்கணும். அதுதான் 30 நாள் தான், 40 வருஷத்தில் 30 நாள் தான் அவருக்கு வந்து கை கொடுத்துருக்கான். ஸோ அதுதான். ஸோ அதனால் ஸ்டே இன்வெஸ்டடு. அந்த எந்த நாளில் வந்து நல்ல நாளாக இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அது மட்டும் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். லாங் டேர்மில் தான் வின் பண்ண முடியும், நல்ல நாலேஜ் இருந்தால் தான் வின் பண்ண முடியும்.
எந்த ஸ்டாக்கை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டாக்கு தான் வின்னராக இருக்கும். அண்ட் எல்லா ஸ்டாக்கும் மல்டிபேக்கர் ஆகும்னு நினச்சி வாங்கினா அது சரியாக வராது. அண்டு நெகட்டிவ்ஸ் இருக்கும், பாசிட்டிவ்ஸ் இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இது ஒன்று தான் உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்டு. வேறு எதுவுமே இந்த லெவலுக்கு கொடுக்கவே கொடுக்காது. என்பிஎஸ்ஸு கூட இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அகெயின் ஷேர் மார்க்கெட்டில். அதனால தான் எல்லாருமே ஷேர் மார்க்கெட் ஏன் வர்றாங்க அப்படின்னா, இதுதான் ஒரே பிளேஸு வேர் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா பேஷன்ஸு, ஸ்டாக் செலெக்ஷன்ஸ், கரெக்டான ஸ்டாக்ஸ் வச்சு. மிஞ்சி போனால் வந்து ஒரு 500-600 ஸ்டாக்ஸ் தாங்க இருக்குது. இந்த 500-600 ஸ்டாக்ஸை மாஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 38-39 செக்டார்ஸ் தாங்க இருக்குது. இதுக்கு வந்து இப்போ பெரிய லெவலில் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பெரிய லெவல்லாம் டைம் எடுது. ஒரு 2 to 3 years இருந்துச்சுன்னா போதும். ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைஃப் அதை ஜெயிக்கிறதுக்கு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க. அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் இதை மட்டும் யோசிக்கோங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், தென் பிக்கு, தென் சூஸ் த ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் ஸ்டே தேர் ஃபார் லாங் டேர்ம். அவ்வளோதான். அதுதான் சக்ஸஸுக்கு. 2 வருஷம் இதாகலை அப்படின்னா வேறு எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு 5% 6% தான் கிடைக்க போகுது. ஸோ அதை வச்சு இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ண முடியாது. நீங்கள் கவர்மெண்ட் சொல்கிற இன்ஃப்ளேஷனை நீங்கள் நம்ப போகிறது இல்லை. டெஃபினட்டாக 2% இருக்குது, 5% தான் இருக்குதுன்னா நம்ப முடியுமா? அது வந்து ஃபார் அஃபிஷியல் ரெக்கார்டுக்காக வச்சுக்கலாம். பட் ஆனால் ரியல் லைஃப் என்ன? உங்களுடைய இன்ஃப்ளேஷன் வேறு, என்னுடைய இன்ஃப்ளேஷன் வேறு. உங்களுக்கு குழந்தைங்க படிச்சுட்ருக்கலாம், இல்லாட்டா ஃபாரினுக்கு அனுப்பிச்சி படிக்க வைக்கலாம், இல்லாட்டா கல்யாணம் பண்ண வேண்டிய இதாக இருக்கலாம், இல்லாட்டா வந்து உங்களுக்கு நீங்கள் ஓல்ட் ஏஜில் இருக்கலாம், உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இல்லாட்டா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி இன்ஃப்ளேஷன் பாதிக்கும். இதெல்லாம் பீட் பண்ணுறதுக்கு இது ஷேர் மார்க்கெட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன் நான். ஸோ அதனால் இந்த பிளேஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு இன்வெஸ்ட். நிறைய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருந்தால் கூட. பேஸ் டிஜிடெக் பற்றி சொல்லுங்கள். கவின் i6 வாட், அதை நோட் பண்ணிக்கிறேன் நான். கவின் i6W ஜியோ ஃபைனான்ஸ் சர்வீஸ் பற்றி சொல்லுங்கள். ரைட், ஓகே. இன்னும் வந்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி நான் எடுத்து இப்போ டீல் பண்ணல. இந்த Q4 வந்து அதை பற்றி பேசவே இல்லை. ஃபைனான்ஸ் கம்பெனி எதுவுமே பேசலை நான். when bullish will return Guruji. இது முடிவுக்கு வந்துருச்சுன்னா ஆரம்பிச்சிருங்க. தட் இஸ் ஈரான் அமெரிக்கா வார் வந்து முடிவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்டு அது எப்போ முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரியலையே. அண்டு இந்த ரஷ்யன் யுக்ரைன் வார் மாதிரி இது போயிட்டே இருக்குது. கரெக்டாக கிளியர் டேட் சொல்ல முடியலையே. அண்டு பட் ஆனால் எல்லா கண்ட்ரியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டிமாண்ட் ஸ்லோ டவுன் ஆகிடுத்து, அதர் பிளேஸுக்கெல்லாம் போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் அட்லாண்டிக் பேசினில் வந்து 3.5 மில்லியன் பேரல்ஸ் பர் டே இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சப்ளை. அவுட் ஆஃப் 12 மில்லியன் ஷார்ட்டேஜில் 3.5 மில்லியன் வந்து அட்லாண்டிக் பேசின்னா என்ன? நார்வேலேருந்து, கனடாலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, தென் வந்து சவுத் அமெரிக்கா எல்லாருமே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது சப்ளையில். ஸோ அந்த ப்ரைஸஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. பட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகிடுது டு த எக்ஸ்டென்ட். இப்படியே இன்னொரு 6 மாதம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 12 மில்லியன் ஷார்ட்டேஜாக 12 மில்லியன் அங்கேருந்து வந்துடும். இவங்களும் பைப்லைன் போட்டுருவாங்க. ஸோ சவுதி அரேபியாவிலேருந்து, கட்டார்லேருந்து எல்லாருமே ஒரு பைப்லைன் வச்சுருக்காங்க சவுதி அரேபியா. பட் இன்னொரு பைப்லைன், அதர் பைப்லைன்ஸ், யுனைடெட் அரபு, இதை படத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஸோ எல்லாத்தையும் போட்டு பைப்லைன் போட்டு ரெட் சீக்கு எடுத்துக்கொண்டு போய் இல்லாட்டா இந்தியன் ஓஷனுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கு போங்க அப்படின்னு விட்டுடுவாங்க. ஸோ அதனால் ஷுவராக வந்து இன்னொரு 1 இயரில் இது வந்து நான் இஷ்யூ ஆகிடும். அண்ட் 100% சொல்லிடலாம். ஏற்கனவே நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க த்ரூ பைப்லைனு. ஸோ அதனால் போக போக வந்து இந்த கல்ஃப் ஆஃப் ஹார்மூஸ்னு ஒன்று இருக்கான எல்லா இதாகிடும் அப்படியே. ஸோ பார்ப்போம். அண்டு அப்புறமேல தான் முள் இது பற்றி நம்ம பேச முடியும்.
when bullish will return இது அப்புறமேலே என்எஸ்சி ஐபிஓ வருமா குருஜின்னு கேட்டிருக்காரு. ரைட், அது எனி டைம் வந்து ஆகணும். அண்ட் எனி டைம் கவர்மெண்ட் இது கூட செபி கூட கிளியரன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, வந்தால் நல்லது தானே. உங்கள் போர்ட்ஃபோலியோ பற்றி சொல்லுங்கள் குருஜி. சரி, டெஃபினட்டாக சம்டைம்ஸ் இந்த ஒரு டர்னர் ரவுண்ட் வரட்டும். தென் அட் த டைம் நான் ஒரு 2 years பேக் நான் சொல்லியிருந்தேன், நான் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தேன். நான் தட் இஸ் செப்டம்பர் அந்த பீரியடில், அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த டைமில் கொடுத்துருந்தேன். ஸோ வில் சி அகெயின். Thank you for your daily videos, for giving great insights. Arun TMJ அப்படின்னு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச். என்னைய பொறுத்த வரைக்கும் இது பிரின்சிபலி பேஸ்ட் வந்து ஐ ட்ரெமெண்டஸ்லி ஒர்க் டு அண்டர்ஸ்டாண்ட் அ கம்பெனி அண்ட் அ செக்டார். அண்டு என்றைக்குமே நான் டைம் வேஸ்ட் பண்ணுறதே இல்லை. அண்டு இந்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுவும் இந்த நியூ வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எப்பொழுதுமே ஸ்டாப் பண்ணுறதே இல்லை. யார் கேட்குறாங்களோ இட்ஸ் வித்தவுட் ஏன்னா பெரிய சார்ஜ் இல்லாமல் ஐ யூஸ் டு கிவ். அதனால் எனக்கு வந்து இட் இஸ் மோர் ஆஃப் ஹேபிட்டு தான். அதனால் சம்டைம்ஸ் அந்த ஒரு நல்ல கம்பெனி பார்க்கும்போது அதில் ஸ்டேக்ஸ் எடுக்கிறது உண்டு. ஸோ அதனால் இப்போ வந்து நிறைய ஸ்டேக் வந்து என்னோடய சோலார் பிளான்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கனால இதில் வந்து பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா மார்க்கெட் வேறு ரொம்ப டவுனாக இருக்குது வேறு. ஸோ அதனால் வந்து நான் சொன்ன மந்திரத்தை கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். தட் இஸ் லேர்ன் பிஃபோர் யூ இன்வெஸ்ட். அதாவது லேர்னிங் வந்து வி ஷுட் நெவர் ஸ்டாப். அதுதான் நமக்கு இது. அந்த லேர்னிங் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் வரும். ஸோ இதுதான் நான் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்தது. ஸோ அப்ஸ்கில் நெவர் ஸ்டாப் ஆன் தட். ஏன்னா புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கிளாட் வந்து ஃபேபிள்ஸுங்க ஒரு இது யூஸ் பண்ணால் அது வந்த உடனே அது நெக்ஸ்ட்டு செகண்டே நம்ம யூஸ் பண்ணுற இது வந்து நம்மளும் ஒருத்தராக இருப்போம் இந்தியாவில். ஸோ நான் வந்து நேற்று மார்னிங் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணோன்னே இமீடியட்டாக அதை பாப்அப் ஆச்சு. என்ன ஃபேபிள்ஸ் நியூ மாடல் இன்ட்ரடியூஸ்டு. உடனே அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி என்ன பண்ணணுமோ, இன்றைக்கி எடுத்ததெல்லாம் ஃபேபிள்ஸில் தான் எடுத்தேன் நான். அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸு எல்லாமே அதில் தான் போட்டு எடுத்தேன் நான். ஸோ அதனால் அப்ஸ்கில்லிங் வந்து நம்ம பார்ட் ஆஃப் தட் நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 45 நிமிஷம் ஆகிடுத்து. இன்னும் ஒரு 2 minutes என்ன கொஸ்டின் கேட்டேன். வை சிக்னிஃபிகண்ட் ட்ராப் இன் எஸ்ஐபி குருஜி? சரி, ஆப்வியஸ். அதாவது சிக்னிஃபிகண்ட் சொல்ல முடியாது. ஒரு 300-400 கோடி தானே. 31 200 300 இருந்தது. ஸோ இப்போ வந்து 30,900 அது மாதிரி இருக்குது. ஸோ நாட் அ சிக்னிஃபிகண்ட் சொல்ல முடியாது. ஒரு ட்ராப் இருக்குது. தட் இஸ் ஈக்விட்டி சைடில் வந்து ஒரு 40% ட்ராப் இருக்குது. அண்டு பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பெரிய ட்ராப் இல்லை. ஈவன் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸு கூட பெரிய லெவலில் ட்ராப் இல்லை. நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பற்றி. அண்டு 9.65 crores இருந்த அக்கௌண்ட் வந்து 9.64 ஆயிருக்கு. ட்ராப் இருக்க தானே செய்யும். மக்கள் வந்து அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கலாம். அவங்க கூட அதனால் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லாட்ட வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் சம் கைண்ட் ஆஃப் அ ரொட்டேஷன் பண்ணுறது வந்து இஸ் வெரி எசென்ஷியல். அது வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிங். அதனால் வந்து ஒரு இடத்துல டிப்பாக எடுத்து அப்படின்னா உடனே இதுன்னு நினச்சிக்க வேணாம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அந்த ஜேர்னியில் வந்து மார்க்கெட்டுக்கு மேலே வந்து ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி டைமில். அதெல்லாம் குவைட் நேச்சுரல். அதனால் ஏன்னா மாங்காய் இருக்க மரத்தில் தான் கல் அடிக்க போகிறாங்க. அது கரெக்டாக, அதை ஒன்றும் மாற்ற முடியாது. சும்மா போகிற வர மரத்துலலாம் கல்லை தூக்கி அடிச்சிட்ருக்கோம் நம்ம. ஸோ எந்த மரத்தில் மாங்காய் இருக்கோ அதில் தான் அடிக்கிறோம். அதனால் எங்கே ரிட்டர்ன் இருக்கோ அங்கே தான் அப்போ தான் போவாங்க இந்த இடத்துக்கு. ஸோ அதெல்லாம் நத்திங் ராங். நான் இந்தியன் என்ற முறையிலே, மகேஸ்வரன் என்ற முறையிலே வெளிநாட்டில் உள்ள பங்கு சந்தைகளில் பங்கு வாங்குவது நல்லதா? தேசத்திற்கு தெளிவான காரணம் கூறுங்கள். இதெல்லாம் பேட்ரியாட்டிசம்லாம் இதை பற்றிலாம் பார்க்காதீங்க. ஸோ பேசிக்லி
அப்போ ஃபாரின் கண்ட்ரிக்கே போகக்கூடாது. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து இட்ஸ் அ குளோபல் வில்லேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து அவங்கள சார்ந்து இருக்கோம், அவங்க நம்மளை சார்ந்து இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் இங்கேருந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் நிறைய ரிட்டர்ன் தானே கிடைக்க போகுது உங்களுக்கு. சரி, கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே 100 போட்டு 150 சம்பாதிக்க போகிறீங்க 5 வருஷத்துலையோ 6 வருஷத்துலையோ. அப்போ வந்து அங்கேருந்து தானே பணத்தை எடுத்துகிட்டு வரீங்க. தேசத்துக்கு இன்னும் நல்லது தானே பண்ணுறீங்க. இங்கேருந்து இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் கல்ஃபில் ஒர்க் பண்ணுறாங்க, அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு தான் இந்தியாவே இன்றைக்கி ஓடுது. $138 பில்லியன் அனுப்புகிறனால தான் நம்ம $145 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஆயிலை இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து சம்மாட்டு இருக்குது. டில் லாஸ்ட் இயர் வரைக்கும், இந்த வருஷம் விட்டுருங்க வரைக்கும் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு காரணமே நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் தான். அதனால் தேசத்துக்கும் பற்றுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம அமெரிக்கா போகிறதுனால நம்ம இந்தியன் இல்லாமல் ஆக முடியுமா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. தேசப்பத்துக்கு இது சம்மந்தம் இல்லை. ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஜேர்னிக்கு வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எமோஷ்னல் இதெல்லாம் அட்டாச்மெண்ட்லாம் இருக்காது. எந்த தொழில் பண்ணுறோமோ அந்த தொழிலுக்கு வேணுங்கிற அந்த தர்மத்தை தான் நம்ம பேசணும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியா இங்கே என்ன, வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் திஸ், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணு, ஜென்யூனாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். யாரையும் புண்படுத்த வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டியதில்லை. நல்லா ஸ்டாக்கை சூஸ் பண்ணி நல்லா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகுது, அவ்வளோதான். அதை எப்படி சூஸ் பண்ணணும், எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அண்ட் டைம் ஆகும், அவ்வளோதான். அதனால் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் எங்கே இருக்கவே போகிறதில்ல. அதனால் இதில் வந்து தேசபக்தி இதுக்கெல்லாம் இடமே இல்லை. இந்தியாவில் வாங்கினால நான் தேசபக்தன், அமெரிக்காவில் போய் ஷேரை வாங்கினால நான் துரோகி அப்படின்லாம் சொல்லிட முடியாது இதில். ஸோ எந்த தொழிலில் இருக்குமோ அந்த தொழிலுக்கு வேணுங்கிற தர்மத்தை செய்யுங்க, அவ்வளோதான். இன்வெஸ்ட்மெண்ட்டுனால் ப்ராஃபிட் தான் ஒரே இது அங்கே. ஸோ இங்கே வந்து நான் இதை வாங்குவேன், இந்த கண்ட்ரிக்கு வாங்க மாட்டேன், அந்த இதெல்லாம் சரிப்பட்டு வராது நமக்கு. அப்போ வந்து அமெரிக்காவில் இருக்க கண்டுபிடிச்ச லேப்டாப்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஜெயின் ரிசோர்ஸஸ் ரீசைக்ளிங் இஸ் இன் தி மெட்டல் ரீசைக்ளிங் பிஸ்னஸ் அண்ட் அவினாஷ் 2015 recycling business, which means seems like a growing sector. What do you think about the future potential of this company and its stock? Okay, ரொம்ப அன்யூஷுவலாக அந்த கம்பெனி ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக மேலே போயிட்டுருக்கு. எனக்கு அதனால தான் சமாட்ட லிஸ்ட் ஆனால் கூட பயங்கரமாக மேலே போயிட்டே இருந்தது. இப்போ நான் ப்ரெசென்ட்டாக அதை ஃபாலோ பண்ணலை. எனக்கு வந்து இந்த இதில் நான் டீப் டைவ் பண்ணுறேன் நான். அண்டு ரெண்டு கம்பெனி தான், கிராவிட்டாஸ் அண்டு இந்த கணேஷ் ஈகோ சிஸ்டம், இது மட்டும் தான் நான் டீல் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக கூட நான் டீல் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த கம்பெனி நான் பண்ணலை நான். அண்டு இப்போ தான் லிஸ்ட்டு ஆகிக்கிருக்காங்க. அண்டு ஸோ கொஞ்சம் போகட்டுமே அப்படின்னு விட்டேன் நான். ஸோ எப்பொழுதும் ஒரு 6 months அந்த மாதிரி இருந்துட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு. லிஸ்ட் ஆகி 1 year ஆகிடுது இப்போ. ஸோ ரைட் டைம் டு போய் அது என்ன அப்படிங்கிறது பார்க்குறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ டெஃபினட்டாக என்னோடய ரேடார். ஸோ அட்லீஸ்ட் இஃப் நாட் இம்மிடியட்லாக இல்லைன்னா கூட இந்த Q1 ரிசல்ட்ஸ்லையாவது நம்ம இந்த கம்பெனியை பற்றி டீல் பண்ணலாம், ரைட்? ஸோ டுடே ஐம் பையிங் கல்யாண் சூர்யாங்கிறவர் கேட்டிருக்காரு. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இது, கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் 20 lakhs. ஓகே, ஐ எம் hold lifelong, no sell. ஓகே, அண்டு 20 லட்ச ரூபா வாங்க போகிறேங்கிறாரு. ஸோ சூர்யாங்கிறவர் 541 அப்படின்ட்டு. சரி, ஓகே. அண்டு லோவஸ்ட் ப்ரைஸுக்கு வர வந்திருக்கு. சரி, ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்களோட பிஸ்னஸ் மாடலே மாற்றிட்டாங்க. இப்போ வந்து எதர் வந்து டைட்டனாக இருக்கட்டும், இல்லாட்ட அது வந்து கேட்கில் அந்த இதாக இருக்கட்டும், இல்லாட்ட கல்யாணம் இருக்கட்டும், இவங்க வந்து நிறைய இப்போ எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச், தட் இஸ் ஓல்டு கோல்டை கொடுத்து நியூ கோல்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. தட் இஸ் இன்றைக்கி ஃபேஷன் மாறிடுது கோல்டுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைமண்ட் விலைலாம் பார்த்திங்கன்னா 70-80% குறைஞ்சி போயிடுச்சு டைமண்டோட விலை. தட் இஸ் நேச்சுரல் டைமண்டோட விலை சொல்கிறேன் நான். பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் நிறைய வந்தனால.
அண்டு அதனால் ஸ்டட்டட் கோல்டு அதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கனால அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி இவங்க வந்து அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அண்டு டெஃபினட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்டு அது வந்து அந்த பிஸ்னஸை வந்து இப்போ ஹை ப்ரைஸஸ் இருக்கிறனால அந்த பிஸ்னஸோட வால்யூமோ இல்லாட்டா டேர்ன் ஓவரோ குறையாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஸோ ஓல்டு கோல்டு எடுத்து நியூ கோல்டு கொடுக்கும்போது 22 இல்லாமல் 18, 15 இல்லாட்டா 14 இல்லாட்டா 8 அந்த மாதிரி அந்த ஃபேஷன் ஜுவல்லரி அந்த மாதிரி கொடுத்து இல்லாட்டா நிறைய ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணி ஸோ அந்த கஸ்டமருக்கு எவ்வளோக்குள்ள நேராக போக முடியுமோ அப்படி போய் அந்த பிஸ்னஸை வந்து தக்க வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அதனால் ஹெவி காம்படிஷன் அமங் ஆல் த பிளேயர்ஸ். அந்த லிஸ்டட் பிளேயர்ஸில் வந்து வெரி ஃபியூ ஆஃப் தம் தான் இருக்காங்க. அண்டு அதனால் கல்யாணமும் ஒரு நல்ல பிராண்டட் அண்ட் ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. செகண்ட் இன் இண்டியான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டு டைட்டன் அவங்க தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லணும். அது லிஸ்டட் ஸ்பேஸில் சொல்கிறேன். மலபார்லாம் இவங்களோடலாம் பெரிய ஆள், அதெல்லாம் விட்டுருங்க. பட் லிஸ்டட் ஸ்பேஸில் இவங்க வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பட் எவ்வளோ நாளில் வந்து இந்த 20 lakhs ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. நான் அது ரைட்டாக இல்லையா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல, எனக்கு அந்த லெவலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ என்னுடைய வியூ அண்டு இது வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ். அண்டு அதனால் வந்து நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை வேதவாக்காக எடுத்துக்காமல் அதை நீங்கள் வந்து தனியாக ஒரு நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி அதையும் வந்து நீங்கள் டீப் டைவ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறதெல்லாம் ரைட்டா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள் வாங்குறதா இல்லையா. அதுதான் அந்த பெஸ்ட் வே. அதுதான் ரொம்ப நாளாக அவங்க கூடயே இருக்கும். அண்டு உங்களுடைய டேலண்ட் வந்து யாரும் பறிச்சுட்டு போக முடியாது, அதை வந்து யாரும் திருட முடியாது, அது வந்து உங்கள் கூடயே இருக்கும். அண்டு அதனால் நான் வந்து எல்லா செக்டரும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஒரு நாலேஜ் வந்து ஒரு இடத்துல இருந்து கேதர் பண்ணது இன்னொரு இடத்துல அதை யூஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நாங்களாம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு டூல் அவ்வளோதான். அண்டு பியாண்ட் தட் ஒன்றுமே கிடையாது. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் எப்பொழுதுமே அண்டு யார் சொன்னாலும், நான் மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் அது கரெக்டாக இல்லையான்ட்டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஜெயிக்க முடியும் இந்த பிஸ்னஸில். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிங்க, என்னால் எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ண முடியல. நான் ட்ரை பண்ணுறேன் அதில் வந்து என்னென்ன ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத. ஸோ இல்லாட்ட வர டைமில் வந்து இதுக்கு வீடியோ எதாவது போட முடியும்னாலும் அதை போடுறேன் நான். அதில் வந்து சூர்யா கேட்டிருக்காரு, தென் ராஜகோபாலன் ராஜேந்திரனுங்கிற கேட்டிருக்காரு, ஞானம் சரஸ்வதி கேட்டிருக்காரு, பிரபாகரன் திருப்பியும் கேட்டிருக்காரு, ஏ ஃபார் அசட் அப்படின்னு ஒரு இதில் இருந்து கேட்டிருக்காரு, கிரண் அப்படின்ட்டு, அவினாஷ் திருப்பியும் கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ண முடியல. அண்டு அதில் ஏதாவது ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு எதாவது வீடியோ போட முடியும்னா நான் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.